வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் அதிமுகவை சேர்ந்த திரு காசிநாத பாரதி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கார். மேகதாது பிரச்சனை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறாரு. சட்டமன்றத்தையே அவங்க கூட்டல, எங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சட்டமன்றம் புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து 6 மாதத்திற்குள் கூட்ட வேண்டும் என்பது மரபு. அதன்படி கூட்டப்படும். அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. 6 மாதத்துக்குள்ளே இப்போதான் கூட்டணும் அப்போதான் கூட்டணுங்கிறத எதிர்க்கட்சிகள் கூற முடியாது. 6 மாதத்துக்குள்ளே கூட்ட வேண்டும் நடைமுறைப்படி அது நடக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிற ஒரு இது அனைத்து கட்சியும் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்களோங்கிறது ஒரு சந்தேகம் எடுக்கிறது. ஏன்னா இதை விட கொழுந்து விட்டு எறிந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அன்றைக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடந்து அதில் அந்த 4 பேர் தூக்க ஆயுள் தண்டனையாக குறைக்கிறதுக்கு அவங்க மெர்சி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க கவர்னர்கிட்ட. 1999 மேதக ஆளுநர் பாத்திமா பிவி அவர்கள் கவர்னராக இருந்தபோது அன்றைக்கு அவர்களுடைய கருணை மனுக்கள் அவர்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு அன்றைக்கி அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களான்னா கூட்டலை. கேபினெட்டை கூட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த நளினி அவர்கள் மீது உள்ள மரண தண்டனையை மட்டும் ஆயுள் தண்டனையாக, பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அவங்களுக்கு மட்டும் பெண்ணு, அடுத்து அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக, கணவரும் அதே இதில் தண்டனை பெற்றிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அதை மட்டும் குறைச்சிட்டு பாக்கி பேருக்கான மரண தண்டனையை நீக்க முடியாதுன்னு சொல்லி மெர்சி பெட்டிஷன் அவங்களுடைய கருணை மனுக்களை ரிஜெக்ட் செய்தது இதே கருணாநிதி தலைமையிலான கேபினெட் தான். அன்னைக்கு இவங்க கூட்டினாங்களா? ஈழப்பிரச்சனை அவ்வளவு பற்றி எரிஞ்சுதே, அப்போ இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா? காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனையில் எவ்வளவோ தவறுகள் நடந்துச்சு, அதுக்கு கூட்டினாங்களா இவங்க? இல்லை மின்வெட்டுக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சு, ஆற்காடு வீராசாமிங்கிற ஒரு அமைச்சரை வச்சு மின்வெட்டுனே பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, 12 மணி நேரமாக இருந்தது 24 மணி நேரம் மின்வெட்டாக கொண்டுட்டு வந்திருந்தாங்களே, அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏதாவது பண்ணாங்களா? நான் கேட்குறேன். இவங்க நடத்தி கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகள் மூலமாக தமிழகத்திலே ஒரு மாதிரி வெர்ஷனை போடுறது, அதே கர்நாடகாவில் கர்நாடக மக்களுக்கு சாதகமாக ஒரு வெர்ஷனை போடுறதுங்கிற ஒரு தவறை தொடர்ந்து இவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம், இவர்களுடைய உறவினர்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் செய்து கொண்டிருந்தது. அப்போ எல்லாம் இவங்க எங்கே தமிழ் மக்களை பற்றி இவங்க சிந்திக்கலையாங்கிற எனக்கு தெரியலை. ஏன்னா 21 பேருக்கு மேலே ஈழப்பிரச்சனை நடந்தபோது தீக்குளித்து மடிந்தார்கள். அன்றைக்கு இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியா தீர்மானம் போட்டாங்க? பண்ணலையே. திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல அப்படிங்கிறதுனால அதிமுகவும் கூட்டல. இல்ல, கூட்டுவதற்கான தேவை எழுந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் கூட்டல. இப்ப தேவை எழலாங்கிறது தான் எங்களுடைய கருத்தா. எல்லாத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா? அப்படி பார்த்தாலும் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை எழல அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுடைய அணுகுமுறை எப்போதுமே திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கிறது எல்லா அம்சத்திலும். ஆனால் இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க திமுகவை ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. திமுக பலமுறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறது. சொல்லப்போனால் பலமுறை எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு அழைத்து பொதுவான அம்சங்களில் கருத்து கேட்கிற ஒரு குணம் என்பது கலைஞருக்கு தனிப்பட்ட முறையிலும் உண்டு, அந்த கட்சிக்கும் உண்டு. அதிமுக திமுக ஒப்பீட்டை சொல்கிறேன். அப்படி பலமுறை கூட்டி இருக்கிறார்கள். அப்படி கூட்டலன்னு அவர்களுடைய வாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட்டலன்னு அவர் சொல்ற வாதத்தை எடுத்துக்கிட்டாலும் திமுக செய்யற எல்லாத்துக்கும் நேர் எதிராக செய்யக்கூடியவங்க அதுலயாவது நேர் எதிராக செய்யலாம்ல. எல்லாத்துலயும் நேர் எதிராக செய்றீங்க. அப்ப திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, நீங்க கூட்டுங்க. ஏன் அதுல மட்டும் திமுக ஃபாலோ? திமுக சொல்ற குற்றச்சாட்டு பற்றி எறிந்த பிரச்சனைகள் போதெல்லாம் இவர்கள் கூட்டவில்லை. அதுதான் இன்றைக்கு அவர் அந்த முதல்வர் சொல்றாரு, நாங்க மேகதாது அணைக்கு நாங்க அனுமதி பெற போறோம்னு. அது மத்திய சுற்றுச்சூழல் துறையினுடைய இதுல இருக்கு, ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கு. அது இல்லாம மத்திய அரசு அதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதற்கான தேவையில்லை. கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதற்கான மிகப்பெரிய ஒரு பெரிய பர்னிங் இஷ்யூ அல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அவ்வளவு பர்னிங் இஷ்யூ நடந்த போது கூட இவங்க செய்யலாங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது ரெண்டுக்கும் உள்ள கிளாசிபிகேஷன் அவர் சொல்லட்டுங்கிறது அழகா கேட்டார். நளினி முருகன் விஷயத்துல திமுக ஆட்சியின் போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியா முடிவெடுத்தார்கள், அவருடைய அமைச்சரவை தானே முடிவெடுத்தார்கள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட்டுங்கன்னு கோரிக்கை வைக்குது. அப்ப நளினி முருகன் விஷயத்துல திமுக அந்த முடிவை எடுத்த போது அதிமுக எதிர்கட்சியாக இருந்து என்ன கோரிக்கை வைத்தார்கள்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்கணும், இது குறித்து முடிவெடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைத்தீர்களா? நீங்க வைக்கவே இல்லையா? திமுகவை விட மோசமான ஸ்டாண்டில் அப்போ உங்களுடைய ஸ்டாண்டு. ஈழப்பிரச்சனையில திமுக விட மோசமான ஸ்டாண்டு உங்களுடைய ஸ்டாண்டு. திமுக ஆட்சி அதிகாரத்திற்காக கொஞ்சம் நயந்து போகணும், சமரசமா போகணும் என்பதற்காக சில ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இவர்கள் கொள்கை அளவிலேயே ஈழப்பிரச்சனை, நளினி முருகன் பிரச்சனைகள் நேர் எதிர்நிலையை எடுத்தவர்கள். அதுதான் சாபக்கேடு தமிழ்நாட்டில்.
இப்ப திமுக சில விஷயங்கள்ல பேசக்கூடிய காட்சி அவர்களை விடுதலை செய்யணும்னு செக்ஷன் 432 தீர்மானம் போட்டது நாங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்ல அதையும் மறுக்கிறீங்களா? அது எப்போ? அதுக்கு முந்தின நாள் என்ன சொன்னீங்க? அதிகாரம் இருக்கிற போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாரம் இருக்கும்போது அதை செய்யாமல் இருந்தவர்கள் அதற்கான சூழல் அன்னைக்கு தமிழ்நாட்டுல கழியல. அன்னைக்கு ஒரு விமக்கள் இயக்கம் உருவாகல. அதிகாரம் இருக்கிற போது நாங்க 432 அவங்களை விடுதலை செய்யணும் நாங்க இது போட்டிருக்கிறோம். ரெண்டு வித்தியாசம். நீங்க வந்து கொள்கை ரீதியா நாங்க அதை சொன்னோம் இதை சொன்னோம். அதிகாரம் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்திருக்கிறோங்கிறதை நீங்க பாராட்டணும். நீங்க எங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிற போது அது ஒரு புறச்சூழல் அழுத்தத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு. பாராட்ட வேண்டிய செயல்களையும் செய்யணும். மேகதாது பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு திமுக வலியுறுத்துகிறது. நீங்க திமுகவும் கூட்டல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சீங்க. அவர் பதில் சொல்லிட்டார். மதுவிலக்கு சம்பந்தமாக தற்போது போராட்டம் நடந்து வருகிறது. இப்போ இது குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு இடதுசாரி கட்சிகள் தரப்புல இருந்து, ஜவாஹிருல்லா தரப்புல இருந்தெல்லாம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் எடுத்து போற விதமாக இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கைகளாக இருக்கட்டும், அரசு தரப்போட நிலைப்பாடா இருக்கட்டும், இது குறித்து விவாதிப்பதற்காகவாது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம்ல. அதாவது இன்னைக்கு வந்து மது வந்து ஒரு அரசாங்கம் நடத்தினதுனால மட்டும்தான் குடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு முன்பாக தனியார் நிறுவனங்கள் பல கோடி ரூபாய்களை, பல ஆயிரம் கோடி ரூபாய்களை கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருந்ததை இன்றைக்கு அரசுக்கு அந்த லாபத்தை திருப்பி அது மக்கள் நலனுக்காக பயன்படுகின்ற விதத்தில் கொண்டு சென்று கொண்டிருக்கிற வழிய ஏதோ இவர்கள் இந்த எதிர்க்கட்சிகள் மாற்றுக் கட்சிகள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் மது இருப்பது போலவும் வேறு எந்த உலகத்திலே எந்த இடத்துலையுமே வேர்ல்டு லெவலில் எங்கேயுமே இல்லைங்கிற போற ஒரு மாயையே இன்னைக்கு EVK இளங்கோவிலிருந்து கருணாநிதியிலேருந்து எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. இதற்கு முன்னாக தனியார்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி ஏறக்குறைய கிருஷ்ணகிரியில் 55 பேர் இறந்தார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. இப்படி வந்து தனியார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார சிண்டிகேட் போட்டுக்கிட்டு அவங்களே ஒரு குறிப்பிட்ட குறைந்த ரூபாய்க்கு அந்த ஏலம் எடுத்து அதை வந்து மிக அதிகமான கோடிகளுக்கு விற்று கொண்டிருந்தார்கள். அதை இன்றைக்கு அரசு நிறுவனத்திற்கு திருப்பி இருக்கிறோம். இன்னைக்கு 30,000 கோடி ரூபாய் அதில் வருமானம் வருதுன்னா அது மக்கள் நலனுக்காக பயன்படுகிறது. அதுக்காக அதை நாங்கள் தொடர போறோங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாங்கள் நிறுத்திட்டோம்னா குடிக்கிறவங்களாம் நிறுத்திடுவாங்கன்னு இவங்க சொல்ற வாதம் வந்து தவறான வாதம்னு தான் நாங்கள் எடுத்து வைக்க முடியும். இவங்க நடத்துற மதுவிலக்கு மாநாட்டிலே அதிகமாக வைக்கிறாங்க. அப்புறம் ராமதாஸ் நடத்துற மாநாட்டில் வந்து 10 மடங்கு அதிகமாக விட்டுறது. இன்னும் பாத்தீங்கன்னா வந்து இல்ல இன்னும் பாத்தீங்கன்னா நிலைப்பாடு இதுவா இருக்கட்டும், அரசோட கொள்கை இதுவாக இருக்கட்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்கலாம்ல. உங்களுடைய கொள்கை ரீதியான விஷயம். உண்மையான நோக்கத்தோடு இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் கூட்டத்தை கூட்ட தயாராக இருக்கிறோம். இவர்களுக்கு இன்றைக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை. சென்ற ஓரிரு வாரங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அதுக்கு முதல் வாரம் பாத்தீங்கன்னா வந்து அந்த பெங்களூர் வழக்க வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல தீர்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு சாதகமாக கிடைக்கலங்க. அடுத்தது வந்து அவங்களுடைய உடல்நிலையை பத்தி தவறான விமர்சனங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலங்க. அடுத்தடுத்து அதாவது வந்து இவர்களுக்கு எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. அரசின் மீது குற்றம் சாட்டுவதற்கு வேற எந்த விஷயமும் இல்லை. அதனால இல்லாத விஷயங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான். இன்னும் பாத்தீங்கன்னா இது ஏதோ மக்கள் பிரச்சனையாக வெடித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஊடகங்கள்ல உங்களை போன்ற ஊடகங்கள் தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவாக்கி விரும்புறேன். அது உங்களுடைய கடமையை நீங்க செய்றீங்க, அதை நான் தவற சொல்லல. நான் ஊடகங்கள் பெரிதுபடுத்துகின்றனங்கிற ஒரு கருத்தை சொல்றேன். அடுத்து பச்சைப்பன் கல்லூரியின் முன்னால ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னு சொல்லி வெகுஜன மக்கள் நடத்திட்டாங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குனாங்க. 16 பேர் அந்த இதுல மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. 16 பேர்ல 2 பேர் பச்சைப்பன் கல்லூரியுடைய மாணவர்கள், பாக்கி 14 பேரும் வேறு ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற இது வந்து இப்ப காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறது. அதனால வந்து இது வந்து ஆர்டிபிஷியல் அரசியல் இயக்கங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாணவர்கள் அப்படின்னு முதல்ல செய்திகள் போடப்பட்டது. மாணவர்கள் இல்லைன்னு மறுப்பு வரும்போது அதுவும் குற்றச்சாட்டு. ஊடகங்கள் அவர்களுடைய கடமையை செய்ய அது எப்படி வந்தாலும் வருகின்ற செய்தியை அவர்கள் போடுகிறார்கள். அதுல எல்லாம் எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு கிடையாது. ஆனா இப்ப 16 பேர்ல 14 பேர் வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அங்க வந்து பண்றாங்கன்னா அப்ப ஆர்டிபிஷியலாக செயற்கையாக ஒரு போராட்டம் உருவாக்கப்படுகிறதுங்கிற கருத்தை தான் நாங்க வந்து பதிவு வைக்க விரும்புறோம். இதை வச்சு இவங்க அரசியல் பண்ண விரும்புறாங்க. இந்த அரசியல் மூலமாக இன்றைக்கு 28,000 பேர் இதுல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாக் நிறுவனத்துல. அவர்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். அடுத்து வந்து இன்னைக்கு வந்து 29,000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த லாபம் வந்து தனியாருக்கு போக வேண்டிய லாபம் அரசுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் கட்டுப்படுத்திட்டா தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கி விட முடியும் என்று அரசியல் கட்சிகள் கனவு காணுகின்றன. அந்த கனவு கடைசியா வந்து யாருக்கு வந்திருக்குன்னா கருணாநிதி அவர்களுக்கு வந்திருக்கு. இந்த கனவை வச்சு நம்ம எதுவும் பண்ணிட முடியுமா, நம்மளுடைய ஆட்சி கனவை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தமிழ் கோரிக்கை விடுத்தது ஜி ராமகிருஷ்ணன் இல்ல முதலாக பண்ணி கொண்டிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து பண்ணி கொண்டிருக்கு. அதுக்காக நம்ம அவங்களுடைய குற்றம் இது பண்ண விரும்பல. ஆனா இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான பிரச்சனையா அப்படின்னு சொன்னா இது முக்கியமான பிரச்சனை இல்லை. அடுத்து
நுகர்வு என்பது வந்து விற்கிறவங்க வாங்குறவங்க 2 பேருக்கும், இவங்களுக்கு 50% இது இருக்குன்னா அவங்களுக்கும் 50% இருக்கு. நீங்க கடையை மூடிட்டீங்கன்னா நாங்க வந்து குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறான வாதத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற உண்மையான நோக்கம்லாம் அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது. அதனால இதுல வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். எதில் தான் இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க? மதுவிலக்குங்கிறது ஒரு விரிவான சப்ஜெக்ட், இப்போ 2வது கூட அது விரிவாக கொடுத்துருக்கீங்க, அதில் நம்ம பேசலாம். ஆனால் எதில் தான் இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க? இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனை மேகதாது பிரச்சனையை பற்றி இப்போ நீங்கள் குறிப்பாக கேட்டிருக்கீங்க. இந்த பிரச்சனையில் கர்நாடக அரசு என்ன செய்யுதுங்கிறத பார்க்கணும். அவர்கள் போய் தனியாக ஒரு முதலமைச்சர் போய் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல, எல்லா கட்சி உறுப்பினர்களையும் கூட்டிட்டு போறாரு, எல்லா கட்சி குழுவையும் கூட்டிட்டு போய் பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோரிக்கை வந்தாலே எதிர்கட்சிகளை நோக்கி அனைத்து கட்சிகளை நோக்கி ஒரு ஏளனமாக பேசக்கூடிய மனோநிலை ஆளுங்கட்சிட்ட இருக்கு. இதுதான் பிரச்சனை. இந்த மனநிலையே முதல்ல பிரச்சனை. அவர்கள் இருப்பை தக்க வைப்பதற்காக கேட்கிறார்கள். இது என்ன மனநிலை? தமிழ்நாட்டில் எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிற பக்கத்து மாநில அரசு வந்து எல்லா கட்சிகளையும் சேர்த்து கொண்டு போய் அழுத்தம் கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக பிரதமரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வரவழைத்து ஒரு மனுவை கொடுத்து பேசவே இல்லை. ஒரு பிரதமர் வந்து பார்ப்பது எந்த விதத்திலும் முதலமைச்சர் வந்து பிரதமர் எப்படி உடல்நிலையை பத்தி சொன்னாரு. உடல்நிலையை பத்தி எதிர்கட்சிகள் பிரச்சனை கிளப்பல. அப்துல் கலாம் இறுதி ஊர்வலம் எல்லாரும் போறாங்க, நாடே குமிஞ்சு கிடக்குது. அந்த இடத்துக்கு முதலமைச்சர் பக்கத்துல இருந்து போக முடியலங்கிறது அவங்க தான் சொல்றாங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லாதனால் போக முடியவில்லை, இஃப்தார் விருந்துக்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போக முடியல, உடல்நிலை சரியில்லைன்னு அறிக்கை கொடுக்கிறதே முதலமைச்சர் தான். அப்ப எதிர்கட்சிகள் கேட்க தானே செய்வாங்க. அந்த கடமை எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. உங்களுடைய உடல்நிலை பத்தி நீங்க தான் சொல்லணும். கடமை இருக்கிறது, அது அரசியலாக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அரசியல் கேட்க தான் செய்றாங்க. மேகதாது பிரச்சனை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்களே, அன்னைக்கு பெங்களூர் வழக்குக்காக அன்புமணி ராமதாஸ் போய் உங்க நீதித்துறையில போய் பார்க்குறாரு, அங்கே போய் கர்நாடக அமைச்சரை போய் சந்திக்கிறாரு. அப்புறம் கருணாநிதி அவர்கள் கர்நாடக மந்திரி சபைக்கு வந்து என்ன வேண்டுகோள் விடுக்கிறாருன்னா இதில் வந்து அப்பீல் செய்யணும் பெங்களூர் வழக்கில் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவெல்லாம் நீங்கள் வந்து வழக்குக்காக ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்கள் இன்றைக்கு காவிரி பிரச்சனையில போய் பாருங்களேன். ஒரு டிவி திமுக போச்சா இல்லையா, விடுதலை சிறுத்தை போச்சா இல்லையா, எல்லா கட்சியும் கர்நாடக அமைச்சர் எல்லாமே வந்து நீங்க அரசியல் எதிர்கட்சிகளை நீங்க அரசியல் பண்றதுனால நாங்க அரசியல் பண்றதுனால நாங்க சுட்டி காட்ட வேண்டிய கடமையில இருக்கிறோம். அன்னைக்கு வந்து நீங்க பெங்களூர் வழக்குக்காக போய் கர்நாடக அமைச்சர்களையும் கர்நாடக முதலமைச்சரையும் வேண்டுகோள் விடுத்த நீங்கள், நேரில் சென்று சந்தித்த நீங்கள், ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் வரைக்கும் போய் சந்தித்தார் ராமதாஸ் அவர்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலை போய் சந்திக்கிறார். அன்னைக்கு அவ்வளவு செய்த நீர்கள் இன்னைக்கு கர்நாடகத்துல உங்களுடைய நண்பராக நினைச்சிட்டு தானே நீங்க போனீங்க. இன்னைக்கு போய் உங்க நண்பர்கள்ட்ட வேண்டுகோள் விடுங்களேன். மேகதாது பிரச்சனை, அதே மாதிரி இப்போ மதுவிலக்கு, இதுல எல்லாம் விவாதிக்கல. தகவல் ஆணையர்கள், தலைமை தகவல் ஆணையர் நியமனமா இருக்கட்டும், இல்ல தகவல் ஆணையர்கள் நியமனமா இருக்கட்டும், அதுல பின்பற்றக்கூடிய மரபுகள் விதிமுறைகள் கூட மரபு மீறப்படவில்லை அப்படின்னு எந்த மரபும் மீறப்படவில்லை. நடைமுறை பின்பற்றப்பட எதிர்கட்சியை கலந்தாலோசிக்க வேண்டும் இருக்கு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய கோயம்பேடுல இருக்கக்கூடிய அவருடைய தலைமை அலுவலகத்திற்கு 3 முறை தபால் அனுப்பப்பட்டது. தபாலை பெற்றதற்கான டிராக் வரைக்கும் வாங்கிட்டாங்க. நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அதை பத்தி டிராக் வச்சு அதனுடைய நெறியாளர் வந்து கேக்குறாரு. அந்த கடிதம் கிடைச்சது 3 முறை வாங்கி இருக்காங்க. கூட்டம் நடந்த அன்னைக்கு தான் அந்த கடிதம் 3 முறை வாங்கி இருக்காங்க. 3 முறை வாங்கி இருக்காங்க. யார் ஒரு முறை நீங்க கூட்டம் நடந்த அன்னைக்கு அப்படின்னு அவங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கான டிராக் நாங்க வச்சிருக்கிறோம். முன்னாள் காவல்துறை தலைவர் அவர் அதிமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது. அடுத்து அவர் தமிழக அரசினுடைய ஆலோசகராக இருந்தாரே தவிர அதிமுகவினுடைய ஆலோசகராக அவர் இல்லை. அதனால வந்து விரும்புறவங்களை எல்லாம் போட முடியாதுங்க. விரும்புறவங்களை எல்லாம் அதான் சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவரை கலந்தாலோசிக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லி
இருக்குன்னா தகவல் ஆணையரை நியமிக்கின்ற போது அரசு எதிர்க்கட்சி தலைவரை கலந்து ஆலோசிக்கணும். எதிர்க்கட்சி தலைவருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு கோயம்பேட்டில் இருக்கிற அவங்க தலைமை அலுவலகத்திற்கு 3 முறை தபால் அனுப்பப்பட்டது. அதை ஒரு நபர் பெற்றிருக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கிற தலைமை அலுவலகத்தில் இருக்கிறவங்க பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கலந்துகிடா நீங்க கலந்துகிடா இல்ல இத்தனாம் தேதி கலந்து ஆலோசனைன்னு நாங்க வந்து இன்டிமேஷன் உங்களுக்கு அனுப்புறோம். வராதது யாருடைய தவறு? இல்ல ஒரு முறை நடந்துச்சுன்னா தப்பா சொல்லிவிட்டாங்க, சொல்லாம கூட ஏமாத்திட்டாங்க, நீங்க சொல்ற வியூல எடுத்துக்கலாம். ஆனா 3 முறை அனுப்புகின்ற போதும் சப்போஸ் உங்களால கலந்து கொள்ளவே முடியவில்லை என்றால் கூட எங்களுக்கு வந்து மாற்று தேதியை கொடுங்கன்னு சொல்லி உங்க ஒரு கடிதத்தை எழுதலாம். அன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்லலாம். உங்களை போன்ற ஊடக பிரிவுக்கு அவங்க தெரிவிக்கலாம். 3 முறையும் நீங்கள் அதை வாங்கி கொண்டு ஏது எல்லா பிரச்சனையும் இருந்தபோது இவர் வந்து என்னன்னா சிங்கப்பூருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு சென்னை வந்து இறங்குறாரு ஒரு 3 மாத கால இடைவேளைக்கு பிறகு. இல்ல பிரஸ்ல கேக்குறாங்க வந்து என்ன தமிழ்நாட்டு பத்திரிகைகளை நான் படிக்கலங்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்கிறார் என்பதற்கு அதை நான் சுட்டி காட்டுறேன். அவருடைய தமிழ்நாட்டு பத்திரிகையை நான் படிக்கலங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்ப தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் அக்கறை எந்த அளவுக்கு இருக்கிறது அந்த மாதிரி வந்து ஒருவரது நற்பெயர் அப்படிங்கிறது உயிருக்கு சமமானது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கருத்து தெரிவித்திருக்கிறது. அவதூறு வழக்குகள் தொடர்பான விசாரணையில் மத்திய அரசு இந்த கருத்தை கூறியிருக்கிறது. அதாவது அது உண்மைதான், ஒருவருடைய நற்பெயர் வந்து காக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கான அளவுகோல் என்ன? எல்லா விமர்சனங்களையும் அவதூறாக பார்க்கக்கூடிய சூழலை இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய மன வலிமை என்பது அறவே இல்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம், எதற்கெடுத்தாலும் அவதூறு வழக்கு, ஒரு ஊடகத்தின் மேல கூட அவதூறு வழக்கு, செய்தி வாசிப்பாளர்கள் மேல கூட அவதூறு வழக்கு. அந்த அளவுக்கு செய்தி வாசிப்பாளர் மேலாம் அவதூறு வழக்கு போட்ட வரலாறு எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஆனால் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த அளவுக்கு விமர்சனங்களை பார்த்து அஞ்சக்கூடிய, விமர்சனத்தை பார்த்தாலே எட்டி நிற்கக்கூடிய ஒரு மனநிலை வளர்ந்திருக்கிறது. இப்போ இந்த சட்டங்கள் இப்போ மாறுதல் வந்தால் பெரிய சிக்கல் வரும். அப்போ விமர்சனத்தை விமர்சனமாக பார்க்கிற மனநிலையும் வேண்டும், அவதூறை அவதூறாக பார்க்கிற மனநிலை வேண்டும். இப்ப எது அவதூறு எது விமர்சனம்னு எப்படி பிரிக்கிறது? அந்த கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப அது குறித்து ஒரு விரிவான ஆய்வும் சிந்தனையும் வந்தாதான் இதுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும். சுயமரியாதையை காப்பதற்கு அப்படிங்கிறதுல இந்த சட்டத்துல வந்து இடம் இருக்கிறது. ஒரு தனிநபருடைய சுயமரியாதை காக்கப்படணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் அதுக்கான வரையறை வேணும். விமர்சனத்திற்கும் இழிவாக பேசுவதற்குமான அந்த இடைவெளி வந்து வேணும், அது புரிந்து கொள்ளுதல் வேணும்னு சொல்றார். நிச்சயமா, அதாவது 499 500 499 500 ஐபிசி செக்ஷன்ல தான் இந்த டெஃபமேஷன் அவதூறு வழக்குங்கிறது வருது. நண்பர் அவர்கள் தன்னுடைய கருத்துல பதிய வச்சாங்க, செய்தி வாசிப்பவர்கள் மேலாம் அப்படியெல்லாம் யார் மேலும் எந்த அவதூறு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. யார் மேல செய்தி வாசிப்பாளர் யார் மேல கேப்டன் டிவி செய்தி வாசிப்பாளர் மேல வழக்கு இருக்குது. கேப்டன் டிவி மேல வரத்தான் செய்யும், வழக்கு இருக்குது. அவர்கள் எந்த செய்தியாளர்களை வைத்திருக்கிறார்கள்? என்ன அரசியல் அவர்கள் எந்த செய்தியாளர்களை வைத்திருக்கிறார்கள்? அதாவது இப்ப இன்னைக்கு அந்த செய்தியாளர் அந்த டிவில அவர்கள் எந்த செய்தியாளர்களை வைத்திருக்கிறார்கள்? நீங்க எந்த செய்தியாளர் மேல செய்தி வாசிப்பாளர் தன்னுடைய உதவியாளரை கூட ஓங்கி அறைகின்ற உதவியாளரை கூட ஓங்கி அறைகின்ற மனநிலையில் இருக்கிறவர் தலைவர். அதனால செய்தி வாசிப்பாளர் செய்தியை வாசிக்கிறாரு, அதை கூட நீங்க விமர்சனமா பாக்குறீங்க. அந்த அளவுக்கு உங்க மனநிலை இருக்கு, அதான் பார்க்கணும். அது அவர் உதவியாளரை கூட கையால ஓங்கி அறைகிற அளவுக்கு அவருடைய அந்த மாதிரியான தலைமை உள்ளவர். அது விடுங்க, அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப வந்து சப்ஜெக்ட் மாறி போயிடும். விஜயகாந்த் பத்தி சப்ஜெக்ட் பேசுறது இல்ல. செய்தி வாசிப்பாளர் மேல நீங்க வழக்கு போட்டுட்டீங்களா? அவதூறுக்கும் அவர் சொன்னது மாதிரி வந்து அவதூறுக்கும் அதுக்கு என்னன்னா, உண்மையா சொன்னாங்கன்னா அதுல அவதூறு கிடையாது. இப்ப EVK இளங்கோவன் வந்து சிறந்த 2-3 மாதங்களாகவே சொல்லி கொண்டிருக்கிறாரு, அந்த முட்டை கொள்முதல்ல 1000 கோடி, இதுல 5000 கோடி, அதுல 10,000 கோடி. இது வந்து இது மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை செய்கின்ற போது அரசுக்கு வேறு வழி கிடையாது. அவங்கள்ட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை அணுகலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது. அவங்க சும்மாவே இப்போ பத்திரிகைகளை மட்டும் பார்த்து அதில் 1000 கோடி ஊழல், இதில் 1000 கோடி ஊழல்னு சொல்லி கோயபல்ஸ் பிரச்சாரத்தை, பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது அரசுக்கு வேறு வழி கிடையாது. இல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்கள் பற்றி பொது நன்மைக்காக வெளியிடும் கருத்துக்கள் சில நேரங்களில் உண்மைத்தன்மையற்றதாக இருக்கலாம். எனவே அவதூறு வழக்கு தொடர வகை செய்யும் சட்டப்பிரிவுகளை திருத்தி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் கருத்துக்கள் முகில் ரோத்தகி என்ன சொல்லியிருக்காரு, சில நேரங்களில் கருத்துக்கள் வெளியிட உயிருக்கு சமமானதுன்னு முகில் ரோத்தகி மத்திய அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிருக்கு சமமானது ஒரு அரசாங்கத்தினுடைய இறையாண்மையின் மீது இவங்க வந்து சொல்றது வந்து அதுல 1000 கோடி இதுல 1000 கோடினா உங்கள்கிட்ட அதற்கான ஆதாரங்கள் இருந்தா நீங்க பத்திரிகை துறையில வெளியிடலாம், அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம். அதை விட்டுட்டு வந்து வெறுமனே அதுல இதுலன்னு சொல்லி தேர்தல் நெருங்குகிறது என்பதற்காகவே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டு வருகிற போது அவதூறு வழக்கை தொடுப்பதை தவிர அரசுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மேல அவர்கிட்ட அது மாதிரி சொன்னாங்க, 10,000 கோடி 5,000 கோடி ஊழல் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவர் வந்து அவதூறு வழக்கை தொடுத்தார். வேறு வழி கிடையாது. ஏன்னா இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இப்ப ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாருன்னா அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆதாரமே இல்லாமல்
உண்மையை வந்து வெளில வர்றதுக்கு முன்ன வந்து பொய் வந்து ஊரே சுத்தி வந்துரும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அதான் வேற வழி கிடையாது. இவங்க உண்மையை சொல்றாங்கன்னா அதை வந்து இவங்க முறையான இதுல வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்களுடைய தீர்வை பெறலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு இதுலயுமே தவறான கருத்துக்களை பதிய வைக்கிற போது வேறு வழி கிடையாது. தவறு செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கும்போது நீதிமன்றங்கள் அணுகலாமே, எதற்காக அவருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடணும்? இல்லை, பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான செயல்களில் தனி மனித தாக்குதல்களில் ஈடுபட்டா அதை வந்து சட்டப்படி எதிர்கொள்றதுலையும் நியாயம் கேட்கறதுலையும் தவறில்லை, அது நியாயம் கூட. இங்கே பிரச்சனையே இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களை நோக்கி வர்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை வரும்போது இந்த சட்டப்பிரிவுகளுக்குள் ஒளிந்து கொள்ளக்கூடிய காட்சி விமர்சனம் கிடையாது. 1000 கோடி 5000 கோடின்னு இவங்க சொல்றது வந்து விமர்சனம் கிடையாது. நீங்க நீதிமன்றத்தில் அதை எதிர்கொள்ளுங்க. அதான் சொல்றோம். அதற்காக இந்த அவதூறு என்கிற இந்த பிரச்சனைக்குள்ள அதை கொண்டு வர ஊழல் ரீதியான குற்றச்சாட்டு வரும்போது அந்த குற்றச்சாட்டு ஊழல் செய்யல அவதூறு வழக்கு அவதூறு வழக்கு என்பது வேறு வகைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. வேற என்னது சம்பந்தமாக விசாரணை நடக்கிற போது இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடக்கிற போது அரசு செலவுல அரசு வழக்கறிஞர் இந்த நபரை வந்து தனிப்பட்ட நபரை களங்கம் ஏற்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னு அரசு வழக்கறிஞர் வந்து வழக்கு தொடுக்கிறாரு. மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது அப்படின்னு நீதிபதிகள் நபர் கிடையாது. முதலமைச்சர், அமைச்சர் இவங்க எல்லாம் வந்து அரசு. அதுல ஒண்ணும் இதுவே கிடையாது. யாரும் தனிநபர் சோன் சோ பர்சன் இந்த கட்சியில இருக்கிற துணை பொதுச் செயலாளர் மேல சொல்லிட்டாங்கன்னால வழக்கு தொடுக்கல. அரசுல இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர், அது மாதிரி அமைச்சர்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டவங்களுக்கு தான் அதை பண்ண முடியும். தனிப்பட்ட ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து அவர் அந்த வழக்கை தொடுக்கலாம். அரசு வழக்கறிஞரை வச்சு மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறாங்கன்னு நீதிபதிகள் தான் சுட்டிக்காட்டி இல்ல பண்ண முடியாது. இல்ல அரசுங்கிற போது வந்து ஸ்டேட் தான் பண்ண முடியும், அரசு வழக்கறிஞர் தான் பண்ண முடியும், தனிநபர்கள் பண்ண முடியாது. இல்ல இந்த நீதிபதிகள் கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் பொதுவாகவே இந்த வழக்கு வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவாகவே. அதுவும் இது வந்து இப்ப தனிநபர்கள் பெரிதாக போய் வழக்கு போட்டு என்னை பற்றி இவர் பேசிவிட்டார், அவர் திட்டிவிட்டார்னு சொல்றதை விட அரசு தான் இந்த வழக்குக்கு பின்னால ஒளிந்திருக்குது, ஆட்சியாளர்கள் தான் ஒளிந்திருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன வலிமை அற்று போய் இந்த வழக்குக்கு பின்னால் நின்று, இந்த சட்டப்பிரிவுக்கு பின்னால் நின்று அவதூறு வழக்கு என்று அலையக்கூடிய காட்சி தமிழ்நாட்டில் நம்ம நித்தமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் அதுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குங்கிறத நான் சொல்றேன். நித்தமும் பொய்யான பிரச்சாரங்களை செய்யற போது வேற வழி கிடையாது. நீங்களும் உண்மையை பேசணும். எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலேயோ விமர்சிக்கிறவர்கள் மேலேயோ இவர்கள் வழக்கு போட்டிருந்தால் இந்த சட்டப்பிரிவு வந்து சரியா பயன்படுத்துகிறார்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு என்ன அரசியல் மோட்டிவ் இருக்க போகுது? எந்த அரசியல் மோட்டிவ் இருக்க போறதில்ல. செய்தி வாசிப்பாளருடைய ஒரு செய்தியை கூட இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவதூறாக பார்க்கிறார்கள்னா அந்த மனநிலை தான் என்ன கேட்கிறேன். அப்படி சொன்னார், இந்த சட்டப்பிரிவை தவறாக பயன்படுத்துகிறார்கள். மதுவிலக்கு போராட்டத்துல ஒருமித்த கருத்து இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்கிறார். பணி நேரத்தை, டாஸ்மாக் பணி நேரத்தை வந்து 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி தொடரப்பட்ட ஒரு பொதுநல வழக்கில் அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஒருமித்த கருத்து இல்லை அந்த போராட்டத்தில். அதாவது எல்லோரும் ஒருமித்த கருத்தில் நின்று மதுக்கடைகளை மூடுங்கள்னு போராடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை விட என்ன ஒருமித்த கருத்து வேணும்? எல்லாரும் ஒரே பேனரின் கீழ் நிற்கிறது தான் ஒருமித்த கருத்தா? மதுக்கடைகளை மூடுங்கள் என்கிற கருத்தில் தனித்தனியாக போராட்டம் நடத்தினாலும் கோரிக்கை என்ன, நோக்கம் என்ன, முழக்கம் என்ன? அது ஏன் ஒருமித்த கருத்தாக தெரியல அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கும்? இது நீதிமன்றமே இப்படி கேட்கறது இன்னும் நமக்கு அதிர்ச்சியா இருக்குது. இன்னும் நிறைய கேட்டிருக்கிறாரு தலைமை நீதிபதி. இது போன்ற ஒவ்வொன்றை தூக்கி கொண்டு நீதிமன்றத்துக்கு வராதீர்கள், எல்லாவற்றையும் இங்கே வந்து தீர்க்க முடியாது என்று. ஒரு சாமானியன், அரசால் பாதிக்கப்படுகிறவன் கடைசியாக போய் முறையிடக்கூடிய இடம் நீதிமன்றம் தான். எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு தான் போறோம் நம்ம. அப்ப இதுக்கு வராதீங்க, இதுக்கு வாங்க என்கிற வரையறையை நீதிமன்றம் வச்சிருக்குதா? அரசால் நாம் நம்பிக்கை இழக்கும் போது, மற்ற அரசு துறைகளால் நாம் பாதிக்கப்படும் போது கடைசியாக நாம் முறையிட வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். நீதிமன்றத்துக்கு தான் போய் முறையிட முடியும். அரசு செய்ய மாட்டேங்குது, அரசு செவிசாய்க்க மாட்டேங்குது. இவ்வளவு மக்கள் எழுச்சி போராட்டம் வந்த பிறகும், மாணவர்கள் போராடிய பிறகும், தாய்மார்கள் போராடிய பிறகும், கட்சிகள் ஒரு கட்சி விடாம அனைத்து கட்சிகளும் போராடிய பிறகும், சமூக ஆர்வலர்கள் போராடிய பிறகும், ஒருவர் உயிரையே விட்ட பிறகும் கூட அது குறித்து ஒரு சின்ன சமிஞ்சையை கூட அரசு இன்னும் காட்டவில்லை. தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது. பாதுகாப்பை பலப்படுத்தியாவது நான் கடையை நடத்துவேன் என்று முனைப்பு காட்டுகிறதை தவிர கொஞ்சம் கூட அரசு இறங்கி வரலங்கும் போது அரசிட்ட கோரிக்கை வைக்கிறதுல பலன் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் கேட்கறாங்க. கேட்கறதுல என்ன தவறு? நீதிமன்றம் என்ன சொல்லுது? இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க வராத அப்படின்னா அப்ப எங்க போறது?
அப்போ ஒரு ஒரு சாமானியன், பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன், ஒரு குடிமகன் எங்கே போவது? நீதிமன்றத்தினுடைய இந்த பார்வையே ரொம்ப மோசமானது. இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் தலைமை நீதிபதி, வசதி படைத்தவர்கள் குடிப்பதால் பிரச்சனை வர்றதில்ல, சாதாரண மக்கள் குடிக்கிறதால தான் பிரச்சனை வருது அப்படின்னு. வசதி படைத்தவர்கள் தான் குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டி போய் சாலையில் ஓரத்தில் படுத்து கிடக்கிறவர்களை எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிற வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் குடிப்பதால் பிரச்சனை வர்றது இல்லையா? அப்போ டாஸ்மாகை மூடிவிட்டால் வசதி படைத்தவர்கள் மொத்தமாக வாங்கி கொண்டு வீட்டில் வைத்துக் கொள்வார்கள், பாதிக்கப்படக்கூடியது ஏழை மக்கள் தான். இன்றைக்கு ஒரு அந்த பார்வையே ஒண்ணுமே புரியல நமக்கு. நீதிமன்றம் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர் இன்னைக்கு கொதிநிலையில் இருக்குது. இந்த பிரச்சனையில இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் இன்னைக்கு போராட்டத்துக்கு இறங்கியிருக்காங்க. எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்க. எதனால அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? அப்ப டாஸ்மாக் கடைகள் சூறையாடப்படக்கூடிய அளவுக்கு, ஒரு சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவுக்கு மக்கள் மனநிலையை கொதிநிலையாக ஆக்கி கொண்டிருக்கிறது அரசு. ஏன்னா தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது குறித்து எந்த பதிலும் அரசிடம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த போராட்டத்தில இழிவுபடுத்துற மாதிரி அரசு நடந்து கொள்ளுது. சசி பெருமாளுடைய மரணத்தையே இழிவுபடுத்துகிறது. அவர் டவர்ல ஏறி மரணித்தது குறித்து உங்க அதிமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி என்பவர் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது சொல்லுகிறார், 2 பொண்டாட்டி கட்டியவர் எப்படிங்க காந்திவாதியா இருக்க முடியும்னு கேட்கறாங்க. இதை விட என்னங்க இழிவுபடுத்த முடியும்? இதை விட இழிவுபடுத்த முடியாதா? ஒரு அவ்வளவு மோசமான விமர்சனம். ரத்த விஸ்வநாதன் அவர்கள் அறிக்கையிலே சொல்றாரு, இவருடைய போராட்டம் காந்திய போராட்டமே கிடையாது என்று சொல்லி இவர் விளம்பரத்துக்காக செய்தார். சசி பெருமாள் விளம்பரத்துக்காக செஞ்சாரு. அப்போ மிக மோசமாக இப்படி போராடுகிறவர்களை கொச்சைப்படுத்துகிற செயல், அரசியல் கட்சிகளை கொச்சைப்படுத்துகிற செயல், போராட்டத்தையே குறைத்து மதிப்பிடுகிற செயல். நீங்க அரசியல் கட்சி போராடுறதெல்லாம் விட்டுருங்க, குடியிருப்புகளில் இன்னைக்கு பெண்கள் போராடுகிறார்கள் இல்லையா? நான் பார்த்தேன் பட்டினப்பாக்கத்தில் போய் இதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க வாங்கி குடிக்கிறோம் என்று சொல்லி பொதுமக்கள், பெண்கள் போய் கடையில் காசை கொடுத்து பாட்டிலை வாங்கி தாலியில் தொங்க போட்டுக் கொண்டு போராட்டம் நடத்தின காட்சி இதே தமிழ்நாட்டில் நடந்தது. எந்த கட்சியில் வெறுமனை பெண்கள் நடத்தினார்கள். நான் சொல்லிடுறேன், ஒட்டுமொத்த தமிழகமும் மதுவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு மாயையை நண்பர் ஷானவாஸ் உருவாக்குனார். அப்பனா மதுக்கடைகள்ல வியாபாரமே இல்லாம போயிருக்கணும், இப்படிதான் நடந்திருக்கணும். இப்போ இவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் மதுவுக்கு எதிராக போராடுறாருன்னு. அப்பனா எந்த கடையிலுமே வியாபாரம் நடந்திருக்க கூடாது, வியாபாரம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. அப்ப இவங்க தவறாக ஒரு மாயையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். ஈடுபடுறவங்க எல்லாரும் மது குடிக்கிறவர்களா ஈடுபடுறாங்க. அதனால பாதிக்கப்பட்டவர்கள் இயக்கங்கள், அத்தனை கட்சிகள் சொல்றாங்கல்ல, இவங்க பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்திருக்கு. அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் வாங்கவில்லை என்றால் எப்படி இங்க வியாபாரம் நடந்திருக்கும்? இன்றைக்கு கடைகளை மூடுற அளவுக்குள்ள வந்திருக்கணும். இவங்க மாயையா, அதாவது நடக்காத ஒரு நிகழ்ச்சியை நடந்தது போல காட்டி தமிழகத்துல ஒரு மாயையான பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தலைமை நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தின் மீது யாரும் கல்லறியக்கூடாது. தவறான ஒரு கருத்தை நீதிமன்றம் அதாவது அரசியலமைப்புக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்குன்னா தான் நீதிமன்றம் தலையிட முடியும். செக்ஷன் 35ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு. ஒரு அரசு மாநில அரசு என்ன செய்யணுங்கிறத கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அதனால என்னுடைய கருத்தை பதிவு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு 35ல. அதன்படி மது கொள்கைங்கிறது மத்திய அரசுக்கு ஒண்ணு இருக்கு, மாநில அரசுக்கு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நீதியரசர் மிகச்சரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. அதாவது இப்ப கடைகளை வழக்கறிஞர் சமூக நீதி பரவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நண்பர், மரியாதைக்குரிய நண்பர் பாலு அவர்கள் இந்த வேலை நேரத்தை குறைக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கிறார். அதுல தலைமை நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு, கடையை மூடிட்டதால கள்ளச்சாராயம் தான் பெருகுமே தவிர நீங்க தவறான கருத்தை பதிய வைக்க விரும்புறீங்கிறத தலைமை நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது மாதிரி உங்களுடைய அரசியலுக்கு நீதிமன்றத்தை பகடைக்காக பயன்படுத்தாதீர்கள்ங்கிற ஒரு கருத்தை பதிய வச்சிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 5 மணிக்கு மேல 10 மணிக்குள்ள சொன்னா அதுக்கு முன்ன அவன் அதிகமா வாங்கி கொண்டே வீட்டுல வச்சுக்க போறான், இது எப்படி தடுக்க முடியும்? இதை வேற மாதிரி மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கான முயற்சியை செய்யணுமே தவிர அதை தொடர்ந்து செய்யவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு தங்கள்கிட்டையும் கோடிக்கணக்கான ஓட்டு இருக்குன்னு சொல்றவங்க தங்களுடைய தொண்டர்களை திருத்தினாலே போதும், திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய தொண்டர்களை திருத்தினாலே போதும். அடுத்து நண்பர் அவர்கள் எங்களுடைய செய்தி தொடர்பாளர் ஏதோ சொன்னதா சொல்றாரு. அதாவது இந்த சசி பெருமாள் அவர்கள் முதலாக எப்ப போராட்டத்தை தொடங்கினார்னா 1971ல 35 ஆண்டுகள் தமிழகத்தில் மதுவிலக்கு இருந்ததை மாற்றி மதுவை கொண்டு வந்தவர் முதலாக கருணாநிதி அவர்கள். 1971ல கொண்டு வந்த போது காமராஜர் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்து அன்றைக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதானவர் 16 வயது சிறுவனாக இருந்தவர் சசி பெருமாள் அவர்கள். அவருடைய போராட்டத்தை யாரும் இங்கே கொச்சப்படுத்தவில்லை.
அதற்கான பரிசீலனையும் தொடர்ந்து அரசியலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நீங்கள் வைத்து அரசியல் பண்ணாதீர்கள்ங்கிற ஒரு கருத்தை தான் நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். ஏன்னா உங்களுக்கு வேற எந்த ஆயுதமும் இல்லைங்கிறதுக்காக இந்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இப்ப சொல்லுகின்றவங்க அனைத்து கட்சியுமே இவங்க சொல்லியிருந்தாலே இன்னைக்கு வந்து வியாபாரமே நின்று போயிருக்க முடியும். அடுத்த கருத்தை நான் பதிய வைக்க விரும்புறேன். இவங்க காந்திய வழி போராட்டத்தில் இன்னைக்கு வந்து 2 நண்பர்கள் வந்து விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குணா என்பவரும் ராமச்சந்திரன் என்பவரும் இங்கே டிநகரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையின் மீது பெட்ரோல் பாம் அடித்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப வந்து இதுல என்ன எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த கட்சிகள்லாம் வந்து எதையோ ஒரு மாயையை உருவாக்குறதற்கு தங்களுடைய தொண்டர்களை தூண்டி விட்டிருக்கிறார்களோங்கிற ஒரு ஐயப்பாடு வருது. ஏன்னா ஏற்கனவே பச்சை பசும் கல்லூரியில் வந்து 14 பேர் வேற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சொன்னா அது இந்த இயக்கத்தோட பேரை நான் சொல்ல விரும்பல. அடுத்து இன்றைக்கு வந்து பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் யாருன்னா விடுதலை சிறுத்தை ஷானவாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை மக்களை வந்து திசை திருப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்கிற கருத்தை நான் பதிவு. அரசு தான் இதை செய்யுது. போராட்டத்தை குறைத்து மதிப்பிட்டு கொச்சைப்படுத்தி இதற்கு நாங்கள் செவிசாய்க்கவே மாட்டோம் என்று அரசு விடாப்பிடியாக இருப்பதால் கட்சி தொண்டர்கள் போராட்டத்தினுடைய மாறிக்கொண்டிருக்கிறது. கட்சி தொண்டர்கள் வன்முறை வந்து நாங்க போராட்டத்தை கூட்டி கட்சி தொண்டர்களை நீங்க சொல்றோம். கட்சி தொண்டர்களை தயார்படுத்துங்க. கட்சிக்காரர்கள் மட்டும் இந்த டாஸ்மாக் சூறையாடல. கட்சி தொண்டர்களை தயார்படுத்துங்க. பொதுமக்கள் பல இடங்களில் சூறையாடி இருக்காங்க. பொதுமக்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க? எங்கேயும் பொதுமக்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க? மாணவர்கள் செய்திருக்காங்க. மாணவர்களுக்கு யார் அறிவுரை கொடுக்கறாங்க? இன்னொரு கருத்தை நான் பதிவு இல்ல, மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சூறையாடவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரெண்டு மாணவர்கள் அவங்களை இயக்கி இருக்காங்கங்கறது மாணவரே இல்ல. அதாவது மாணவர் இல்லையா? அந்த மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு எல்லா கல்லூரிகளிலும் போராட்டம் நடக்குது. அது என்ன தப்பம்? 14 மாணவர்கள் பொதுமக்கள் இருந்தாங்கன்னா அது ஓகேன்னு எடுத்துக்கலாம். 2 பேர் மாணவர்களும் பாக்கி 14 பேர்னா அந்த 14 பேர் வந்து இயக்கி இருப்பதற்கான பாசிபிலிட்டி தான் உண்டு. அடுத்து இன்னொரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். இந்த போராட்டத்துல மிகப்பெரிய அளவுல செய்யறதா சொல்லி கலிங்கப்பட்டியில தொடங்கி வச்சாரு ஒரு தலைவர் ஒருத்தர், வைகோ அவர்கள். அவருடைய மகன் இப்போ டொபாக்கோ டப்போட்டுங்கிற கம்பெனியில் இன்றைக்கு சிகரெட் கம்பெனியினுடைய சவுத் இந்தியாவினுடைய ஏஜெண்டாக இருக்கிறாரு. ஒரு பாக்கெட் ஒரு நபர் வாங்கினாருன்னா அதில் 10 பைசா வந்து அவருடைய மகனுக்கு துறை வியாபாரிக்கு போகிறது. அப்படி புகையை பற்றி அவர் மறுக்க மாட்டார், ஆனால் வந்து மதுவை மட்டும் இது பண்ணுவாருங்கிறதே வந்து அதை அனைத்து கட்சிகளுமே அந்த வேலையை தான் செய்யறாங்க. இது வந்து அரசியல் செய்வதற்கு இல்ல. டொபாக்கோ டப்போட்டுங்கிற கம்பெனியில் அவர் ஏஜென்ட், அதை மறுக்கிறாராங்கிறத அவர் வந்து மறுக்கட்டும், அது வேற விஷயம். அப்ப புகையும் மதுவும் ஒன்றுதான். புகையை விட வந்து மதுவாவது வந்து குடிக்கிறவனுக்கு மட்டும்தான் பாதிப்பு. புகை வந்து பக்கத்துல இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய புகையை வந்து அவர் பையன் தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரே போராடுறதுங்கிறது அதான் இவங்களுக்கு வேற எந்த ஆயுதமும் இல்ல. அதனால மதுவை வச்சுக்கிட்டு அரசு மேல ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அபத்தமான வாதம் இது. என்னன்னா, ஒரு அரசை நோக்கி வெகு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள். சமூக ஆர்வலரோடு தன்னுடைய உயிரையே துறந்திருக்கிறார். ஒரு துறந்த பிறகு அந்த குடும்பம் வந்து அந்த உடலை வாங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த போராட்டத்தில் உறுதியாக நிற்கிறது. அவர் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று கோரிக்கைக்காக முனைப்பு காட்டுகிறது. இந்த நேரத்தில் தான் எல்லா கட்சிகளும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தேவை எழுது, வந்துதான் ஆகணும், வரத்தான் செய்யணும். அதுல எந்த தவறும் கிடையாது. உடனே வரக்கூடிய ஒவ்வொருகளையும் நோக்கி அந்த கோரிக்கைகளை சாலையாளர் நடத்தலையா, நீங்க சொல்ற மாதிரி அந்த கோரிக்கையில உறுதியா இருக்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் வந்து படிப்படியாக மதுவிலக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில கட்சிகள் பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒரே கோரிக்கைக்காக போராடக்கூடிய கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. போராட்ட அந்த முறையில அவர்கள்ட்ட ஒருமித்த கருத்து இல்லை அப்படிங்கறதானே குற்றச்சாட்டு. எல்லா போராட்டமும் அப்படிதான். வரலாறு முழுக்க பார்க்க முடியும். மக்களுடைய எண்ணப்போக்குக்கு ஏற்ப எல்லோரும் திரும்புவார்கள். கட்சிகள்ங்கிறது அதுதாங்க. மக்களுடைய எண்ணப்போக்கை பிரதிபலிக்கிறது ஒரு கட்சி. இன்னைக்கு கட்சிக்கு வேற கொள்கை இருக்கும். மக்களுடைய வெகு மக்களுடைய கோபம், வெகு மக்களுடைய எண்ணம், அதை பொறுத்து கட்சிகளுடைய நிலைப்பாடு மாறும். அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன். நீங்க வந்து இத்தனை காலம் அப்படி பேசிட்டு இருந்தீங்க, இன்னைக்கே மாறுனீங்கன்னு கேட்கவே முடியாது. நீங்க கேட்டால் அது அரசியலற்ற தன்மை. குண்டு வீசினதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. உங்களுடைய பெட்ரோல் குண்டு வீச செய்தது அரசுங்கறனா? உங்க இயக்க தொண்டர்கள் இன்றைக்கு பெட்ரோல் குண்டு வீசிருக்காங்க. கட்சிகளும் இல்ல வன்முறை ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன நீங்க உங்க தொண்டர்களுக்கு சொல்ல போகிறீர்கள்? நீங்க தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அறவழியில் போராடும் போது போதிய முக்கியத்துவம் கொடுத்திருந்தா அந்த போராட்டக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மட்டும் இல்ல, அதை நடைமுறைப்படுத்த மிக மோசமா ஒடுக்குது. இந்த மாதிரியான ஒரு தன்னெழுச்சி ஏற்பட்டது. அந்த மாணவர்கள் என்ன ஒடுக்குமுறை பண்ணிட்டோம், மிக கொடூரமாக என்ன ஒடுக்குமுறை பண்ணிட்டோம். வீடியோ காட்சியில பார்த்தோம். பெண் அந்த மாணவிகளை கூட காவல்துறை அவ்வளவு மூர்க்கமா தாக்குது, பூட்ஸ் காலால மிதிக்குது. சேலத்துல மோசமான அணுகுமுறை அரசிடம் இருக்கும்போது இப்ப அவர் இயக்கத்தை சார்ந்த மாணவர்கள் சொன்னார். அப்ப அந்த இயக்கத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள், மாணவர்கள் கிடையாது. சொல்றதே நீங்க விட மாட்டீங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் உள்ளுறுப்பு போராட்டம் நடத்துறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலும் போராட்டம் நடக்குது. இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு இயக்கக்காரங்க மட்டும் தானே வரணும், ஏன் மாணவர்கள் வர்றாங்க?
அப்ப மாணவர் மீது கை வைத்ததனால் மாணவர்கள் வருகிறார்கள். இது கவனிக்கணும் நாம. அப்போ கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் மாணவர்கள், அதனால் மாணவர்கள் வெளியே பதில் சொல்லல. பெட்ரோல் கொண்டு வீசினது நான் சொல்றேன். பெட்ரோல் கொண்டு வீசியது தொண்டர்களை நீங்கள் வன்முறை செய்ய தூண்டுகிறீர்களா? எங்க தூண்டினா நீங்க வழக்கு போடுங்க. எங்க தூண்டுகிறீர்களான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடத்தில் தூண்டினார் திருமாவளவன், வழக்கு போடுங்க. எங்க தூண்டி இருக்கோம் நாங்க? இப்ப சரி, நீங்க உங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன போது தமிழ்நாடு முழுவதும் அதிமுக காரங்க வன்முறையில் ஈடுபட்டாங்க. நீங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல ஈடுபட்டாங்க. உங்களுடைய வழிகாட்டுதல நடந்துச்சு. அப்போ உங்க மேலதான் வழக்கு போடணும் முதல்ல. அப்போ வன்முறையை தூண்டுவதற்கும் ஒரு கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது, ஒரு தலைவருக்கு சம்பந்தம் கிடையாது. அது வேற, இது வேற. இதை விட பெரிய வன்முறைங்க. இதுல நடந்தது இது மக்களுக்காக நடைபெறுகிற வன்முறை. சகோதரர் தான் இது வந்து ஒரு பொது நன்மைக்காக நடைபெறுகிற வன்முறை. சேலத்துல தனிநபருக்காக நடந்த வன்முறை. சேலத்துல ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டதற்காக ஊரே போராடியதுங்க. தமிழ்நாடே போராடுதுங்க. போற வர பஸ் மக்களை கொச்சப்படுத்துகிறீர்களா? போற வர பஸ் எல்லாம் அடிச்சு ஓடுறீங்க. மக்களை கொச்சப்படுத்துகிறீர்களா? அந்த வன்முறைக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. தொண்டர்கள் செய்தது தவறுன்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. அவர் தொண்டர்கள் செய்தது தவறுன்றதை ஏற்றுக்கொள்ளல. பெட்ரோல் பாம் அடித்தது தவறுன்னு அவர் இதுவரைக்கும் சொல்லல. தவறுன்னு சொல்லல. நீங்க தவறுன்னு சொல்லல. அத தான் திரும்ப கேக்குறேன். தவறுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவர் தவறுன்னு சொல்றாரு. அத கட்சி தலைமை உருவாக்குது அப்படி நீங்க சொல்ல வேண்டாம். அரசு உருவாக்குது. சேலத்துல ஒரு டாஸ்மாக் கடையின் மீது இவங்க குண்டு பெட்ரோல் இவங்கன்னு சொல்லல. நான் பொதுவா யாரோ ஒருத்தர் பெட்ரோல் குண்டு எறிந்து அதுல ஊழியம் செய்த ஒரு ஊழியர் இறக்குறார். அவர் யாரு? வேற்று கிரகத்துல இருந்து வந்தவரா? இதே தமிழ்நாட்டு மக்களை சேர்ந்தவர்கள் தானே. ஏன் அந்த மாதிரி ஆயுதங்களை நீங்க கையில எடுக்கிறீங்க? இதை வந்து பிரச்சனையாக்கி இஷ்யூ ஆகல. திரும்ப சொல்றது, இது இஷ்யூ ஆயிருந்தா இன்னைக்கு கடைகளை நாங்க நடத்த முடியாத அளவுக்கு வியாபாரம் இல்லாம போயிருக்கோம். இது இஷ்யூவே கிடையாது. அது இன்னமும் எப்படி மாத்துறதுங்கிறத, அதை டைவர்ட் பண்றது எப்படி, மாத்துறது எப்படி? சசி பெருமாள் இறக்குறாருன்னா அவங்க குடும்பத்துக்கிட்ட போய் பேசுறது, நீங்க வாங்கிக்கிடாதீங்க, இதை வச்சு பெரிய பிரச்சனையை பண்ணுங்க, அரசியலை பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு வந்து தொகை அறிவிக்கிறது என்று சொன்னால் அப்ப அதுல பின்புலம் என்ன இருக்குங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சேலத்துல அந்த கடையை பாதுகாக்கிறது அப்படிங்கறது அந்த ஊழியர்ட்ட தமிழக அரசியல்ல 20 ஆண்டுகள் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எந்த பிரச்சனைக்கும் தொகை அறிவிக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனைக்கு மட்டும் தொகை அறிவிக்கிறது என்றால் அதில் பின்புலத்தில் ஏதோ இருக்கிறதுங்கிற ஒரு ஐயப்பாட நாங்க கருதுறோம். சேலத்துல அந்த டாஸ்மாக் கடையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை அந்த கடை ஊழியர்ட்ட விட்டது அரசுடைய தவறு இல்லையா? அப்படி பார்க்கலையா நீங்க? எந்த ஒரு நிறுவனமும் அந்த ஊழியர்கள் தான் அதை பாதுகாக்கணும். எல்லாத்துக்கும் 8 கோடி மக்களுக்கும் 8 கோடி பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க வேண்டியது. பணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்குது. டாஸ்மாக்கு பணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்குது. பணி நேரம் போக இரவில் அங்கே பணியாளர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் சாராயத்தை பாதுகாக்கிறதுக்காக. இதுதான் பிரச்சனை. அப்போ அவர்கள் அங்கே மறைமுகமாக வாய்மொழி உத்தரவின் பேரில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்படுகிற வன்முறைக்கு அவர்கள் பலியாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அரசு தான் இதற்கு பொறுப்பு கிடையாது. இதற்கு அரசு தான் பொறுப்பு. தவறான கருத்தை பதிவு தெருவில் போகிற ஒவ்வொருவரையும் கல்லறியாது நம்ம சொல்ல முடியாது. என்ன கல்லறிந்தால் கண்டிக்கிறோம், அதை வந்து வன்முறை நடந்தால் கண்டிக்கிறோம், அப்படிதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஒவ்வொருத்தரையும் ஒழுங்குபடுத்திட்டு இருக்க முடியாது. ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்தில் இருப்பது அரசு, பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பது அரசு. அப்போ வெகுமக்கள் கோபமாக இது வெடித்துக் கொண்டிருக்கிறது. இதை முறைப்படுத்த வேண்டும். இது குறித்து ஒரு பூர்வாங்க அறிவிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற அளவில் இதை கொஞ்சம் கூட அரசு இறங்கி வெகுமக்கள் அந்த போராட்டத்தினுடைய குணம் மாறுவதை நம்ம தவிர்க்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை செய்து தமிழக அரசுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல பேர் இருக்கிறதுனால இன்னைக்கு 37 தொகுதிகள் பெற்றிருக்கிறோம், 43.5% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இதை வந்து வேற எந்த விதத்தில் அவங்க அரசியல் செய்வதுங்கிறது இவங்களுக்கு வழி தெரியல. வழி தெரியாதவங்க இந்த வழியை பிடிச்சிக்கிட்டு போறாங்க. இவங்க இப்ப ஏறக்குறைய இவங்க சொல்றது மாதிரி வந்து பிரதான எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் செய்திருந்தா இன்னைக்கு மதுவே இல்லாம போயிருக்க முடியும். அதனால வந்து இவங்களுடைய தொண்டர்களையே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம சாத்தான் வேதம் ஓதுவது போல ஊர் மக்களுக்கு மட்டும் உபதேசம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது. ராமதாஸ் மாநாடு இல்ல, ராமதாஸ் மாநாடு மாமல்லபுரத்தில் நடத்துவார், மதுவிலக்கு மாநாடு. அதுல அந்த மதுவிலக்கு மாநாட்டுல 10% எந்த கட்சியும் குடிங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துறது கிடையாது. அப்ப நாங்க மட்டும் ஒவ்வொரு மாநாடு நடக்கும்போது ஸ்பெஷலா கடையை திறந்து இல்ல இந்த கடையில இவ்வளவு வருமானம் வரும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எந்த கட்சியாவது வச்சு குடிக்க அரசு அதை செய்யுது. நாங்க மட்டும் வித்தியாசம் நாங்க மட்டும் புடிச்சா வச்சு குடிக்க சொல்றோம். அரசு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது. வியாபாரம் நிறுவனத்துக்கானது. ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கு இத்தனை கடை, 7 கடை 8 கடை நடத்துறீங்க. வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்ற விதியை மீறி எல்லா இடமும் கடை வச்சிருக்கீங்க. அரசை நோக்கி வரக்கூடிய கேள்வியை நேர்மையாக எதிர்கொள்ளுங்கள். அரசை நோக்கி கேள்வி எழுப்புற ஒவ்வொருத்தருடைய ஒழுக்கத்தையும் கேள்வி எழுப்புவது என்பது அது அரசியல் கிடையாது. அரங்கத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.